Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது question number 22 of solutions chapter. என்ன சொல்றாங்க 300 Kelvin 36 gram of glucose present in a liter of solution. So 1 liter solutionல 36 gram of glucose இருக்காமா. Has an osmotic pressure. அப்போ osmotic pressure சம்பந்தப்பட்ட question. Osmotic pressure of 4.98 bar இருக்காம். If the osmotic pressure of the solution வந்து இப்படி மாறிடுச்சா அட் த சேம் டெம்பரேச்சர் அப்போ கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும்னு கேட்கிறேன். நமக்கு ஆல்ரெடி இப்பதான் ஃபார்முலாஸா சொல்லி கொடுத்தேன். போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. சின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்பான் வால்யூம் லட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதே தான் யூஸ் பண்ண போறோம். பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. சி இஸ் ஈக்குவல் டு என்னது? N2 by V into RT. N2ன்றது என்னது? சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? N2ன்றது என்னது? மாஸ் அப்பான் மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ? 36 கிராம். குளுக்கோஸோட மோலார் மாஸ் நிறைய சம்ஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். 180. வால்யூம் வந்து 1 லிட்டர் சொல்யூஷன் டாங்க. ஸோ அப்போ தட் 1 போட போறோம். ஸோ அதனால 36 டிவைடட் பை 180 வால்யூம் 1 வச்சுக்கோங்க. ஆர் வேல்யூ ஆர் அப்படியே ஆர்னு வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துட்டாங்களே 4.98 கொடுத்துட்டாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒன்றும் தேவையில்லை. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 15 2s ஆர் அப்போ 9 2s ஆர் 1 9 is 9 4 9s are 36. அப்போ என்ன வந்துச்சு? 60 ஆர்னு வந்துச்சு. விச் இஸ் ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் 1.52 பார் அட் த சேம் டெம்பரேச்சர். 1.52 இஸ் ஈக்குவல் டு வாட் வில் பி த கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் சின்னு வச்சுக்கலாம். into R into temperature 300 தான். So now what we gonna do is we gonna divide the second equation by first equation. Second equation, first equation. Divide the second equation by first equation. This second equation. So என்ன பண்றோம்? 1.52 is equal to CR 300 divided by 4.98 divided by 60R. R cancel ஆயிருமா? கரெக்டா? இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா? கரெக்டா? 165 are 30. கிளியரா? இப்போ 1.52 divided by 4.98 பண்ணீங்கன்னா you will get the value. அதை திருப்பி 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get the concentration, which is C is equal to 0.061 molarity. அவ்வளவுதான். கிளியரா? That's it guys. பேசிக் ஃபார்முலா அப்படியே போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணிட்டோம். ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி வச்சு சால்வ் பண்ணோம். கிளியரா? ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் மெசேஜ் மீ. நம்ம டியூஷன் சென்டர் வந்து மதுரையில் இருக்கு. பட் வி ஹேவ் கிளாஸஸ் ஆன்லைன். யூ கேன் கனெக்ட் ஃப்ரம் எனிவேர் ஆன் அ பர்டிகுலர் டைம் அண்ட் start gaining knowledge. Okay. Thank you guys. Bye.